இதுதான் டெவில்ஸ் உலகம். ஏஞ்சல்ஸின் அமைதியை நிலைக்குலை வைப்பதும் அவர்களின் நிம்மதிக்கு இடையூறு இதுதான் உங்க வேலை. டீமன்ஸ் vs ஏஞ்சல் டாஸ்க்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் உடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் மூலமாக ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அழ வைக்கணும், கொடூரமாகப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து நல்லாவே தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸை கண்ணீர் விட வைக்கணும், அவங்கள அழ வைக்கணும், அவங்க எமோஷனலை தூண்டணும், அவங்கள கத்த வைக்கணும், அவங்கள பொறுமை இயக்க வைக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்க அந்த ஹார்ட் வந்துட்டு டீமன்ஸுக்கு கிடைக்கும். எந்த டீமன்ஸ் அதிகமாக ஹார்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே என்ன வேணாலும் ட்ரை பண்ணுவாங்கன்றது நல்லாவே பிக் பாஸ்க்கு தெரியும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை வைக்கிறார். அழ வைக்கணும், எமோஷனல் படுத்தணும், கத்த வைக்கணும், அவங்கள பொறுமை இழக்க வைக்கணும்ன்ட்டு. ஸோ எதை பண்ணால் பொறுமை இழப்பாங்க, அவங்களோட பர்சனல் விஷயத்தை டச் பண்ணால் தான் பொறுமை இழப்பாங்கன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு கடைசியில் வீக்கெண்டில் வந்துட்டு நீங்கள் இதை ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வேறு செம்ம இருக்குது. சரி வாட் எவர் இட் இஸ். ஆனால் இந்த டாஸ்க் வந்துட்டு செம்ம சூப்பராக போகும்போது நல்லாவே தெரியுது. இந்த டாஸ்கில் 2 விபரீதமான விஷயங்கள் நடக்குது. அன்ஷிதா ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமான கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் போகிற அளவுக்கு பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு விபரீதம் தான். ஏற்கனவே அவங்க ஒரு முறை மயக்கச்சு விழுந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜெஃப்ரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸையே கழட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வெறும் ட்ரௌசரோடு நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஜெஃப்ரியுமே வந்துட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவங்க 2 பேருமே பர்சனலாக வந்துட்டு ஏதோ அட்டாக் ஆகியிருக்காங்க, அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஜெஃப்ரி துணியை கழட்டி போட்டு போனது, அன்ஷிதா இந்த அளவுக்கு பயங்கரமாக கத்துனது அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஸோ இதை பற்றி பார்த்தா இந்த டாஸ்க்கு வேறு லெவலில் ஃபன்னாக இருக்க போது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்க போதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம், ரெடியாக இருப்போம். யார் மேலே என்ன தப்பு இருக்குது, ஸோ யார் இந்த டாஸ்க்கை சரியாக பயன்படுத்திக்கிறார், யார் இந்த டாஸ்க்கை வச்சு தன்னுடைய வன்மத்தை கக்க போகிறா அப்படின்றத பார்க்கலாம். மேலும் இது போன்ற பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.